என் லைஃப்ல நான் என் ஹஸ்பண்ட் விட்ட தருணம் கூட நான் ஹாஃப் டேக்கு மேல நான் வந்து நடந்துருச்சு. ஓகே. மூவ் ஆன். அடுத்து என்ன பண்ணும்? நான் நெக்ஸ்ட்டு ஹாஃப் வந்துட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அது ஜாலியா தான் நான் ஒரு அனௌன்ஸ்மென்ட்டா பண்ணனே தவிர, நான் ஃபீல் பண்ணியோ, வருத்தப்பட்டோ அந்த மாதிரி நான் வந்து எதுவுமே பண்ணல. ஸ்டில் நாங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். அவர் என்கிட்ட பேசுவாரு, நான் பேசுவேன். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் இருப்போமே தவிர, அதுமாரி நான் யாரையுமே கசகசன்னு சண்டை போட்டு, ஒரு ஒரு பேட் மெமரீஸ்லாம் நான் யாரையுமே வச்சுக்க மாட்டேன். யார் மேல வேணா தப்பா இருக்கட்டும். பட் எல்லாருமே ஒரு குட் புக்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு நெனைப்பேன். அதனால எனக்கு நானே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டது தான் நெறையாவே தவிர, மேபி இது கூட எனக்கு யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங்கா தான் நான் எடுத்துப்பேன். அது சின்னதுலேருந்தே என்ன அப்படி டிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு என்னோட பிரச்சனைகள் நானே பார்த்துப்பேன், ஃபேஸ் பண்ணிப்பேன். அதுலேருந்து நானே உடனே வந்துருவேன். ஏதோ ஒரு பிரச்சனை, இல்ல பிஸ்னஸ்ல லாஸு, இல்ல பெரிய பிரச்சனை, யாரோ வருவாங்க ஆறுதல்ல. 10 மினிட்ஸ் கூட நான் திரும்ப வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அடுத்து நான் ஜாலியா பேச ஆரம்பிச்சுடுவேன். ஆனா அது கஷ்டம் தான். மூவ் ஆன் ஆயி போறதுன்றது ரொம்ப கஷ்டம் தான். ஆனா அது நம்ம ஃபீல் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு டேஸ்ட்ட அனுபவிச்சுட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்ம யாருமே ஃபீல் பண்ண மாட்டோம் வாழ்க்கையில. அது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது, நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது, அழகா தெரியும், நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. எல்லாருக்குமே தானே பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைய பத்தியே பேசினா எனக்கு என்ன நம்மளோட லைஃப் ஜர்னி ஒரு அழகானது. நான் இப்போ கூட ரீசென்ட்டா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நமக்கு மட்டும் தான் இந்த வாரண்டி, கேரண்டி இல்லாம நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு வந்திருக்கோம். இப்ப இந்த கேமராக்கு ஒரு வாரண்டி பீரியட் இருக்கும், மைக்குக்கு இருக்கும், எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனா நம்ம மட்டும் அப்படியே வந்திருக்கோம். நம்ம எப்போ இருப்போம், எப்போ இருக்க மாட்டோன்றது நம்மகிட்ட கிடையாது. ஸோ இருக்கிற டேஸ் ஜாலியா இருக்கணும். ஹேப்பியா இருக்கணும் அவ்வளோதான்.